இங்கே மகா மேலே இருக்கிற காதல சூர்யாவே ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஐஸ்வர்யா ஒரு பிளான் பண்ணி தன்னோட அத்தை பையன்னு சொல்லி கிறிஷ்ன்ற ஒருத்தரை இங்கே வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது தாத்தா பாட்டி விஜயின் வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த பிளானில் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம். இதுக்கப்புறமா இங்கே கிறிஷ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்க வைக்கிறது என்னோட பொறுப்பு. கண்டிப்பாக இங்கே மகாவையும் சூர்யாவும் சேர்த்து வச்சதுக்கு பிறகு தான் இந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் போவேன்னு கிறிஷும் சொல்கிறாங்க. வெளியில் இருக்க சித்ரா தேவிக்கு இவங்கெல்லாம் தனியாக போய் பேசுகிறதுனால கொஞ்சம் சந்தேகமும் இருக்குது. என்ன இவங்கெல்லாம் தனியாக போய் பேசுகிறாங்களேன்னு நினச்சிட்டு நின்றுட்டே இருக்கேன். அப்போ அங்கே வர அனாமிகா, ஆமாம் இவன் யார் புதுசாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் அதான் தெரியல, இப்போ தான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கான், அவன் என்னன்னு தெரியல, கேட்டால் அத்தை பையனை வேற சொல்கிறாளுங்க. என்னமோ என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டுதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போக அனாமிகா ஒரு யோசனையிலே இருக்காங்க. திடீர்னு இவனை வீட்டுக்கு வர வைக்கிற அளவுக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற யோசனையில் இருக்க. எப்படியும் விஜய்க்கு தெரியாமல் இருக்காது, விஜய்கிட்ட நைஸாக கேட்டு நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்காங்க. விஜயும் நைட்டு தூங்க வர பொழுது விஜய்கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் விஜய், இன்னைக்கு கிருஷ்ண ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கார்ல, அவரை ஏற்கனவே நீ பார்த்துருக்கியான்னு சொல்லி கேட்க, நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு போய் சொல்கிறாங்க. ஆமாம் எங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவரை வீடியோ காலில் பார்த்துருக்கேன், எங்கள் மகா அண்ணியும் ஐஸ்வர்யாவும் பேசும்பொழுது நான் அவரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நேரில் மீட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இதில் உனக்கு என்ன சந்தேகம் அனாமிகா, இன்னைக்கு இவங்க இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, வந்ததையோட தான் அத்தை பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணியிருக்கவங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க. இதில் என்ன இருக்குது, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் வந்தால் உன்னை பார்க்க வரமாட்டாங்களா, அது போல தான் இது அப்படின்னு எங்கள் விஜயும் சொல்கிறாங்க. விஜய் ஏதோ மறைக்கிறாருன்றது நல்லா தெரியுது, ஆனால் இப்படி பூசி முழுவது ஏன் என்று தான் நமக்கு புரிய மாட்டுது அப்படின்னு இங்கே அனாமிகாவும் நினச்சிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. என்ன நினச்சாலும் நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா உங்ககிட்ட சொன்னால் நீ அம்மா கிட்ட அப்படியே போய் ஒப்பிச்சிருவேன், அப்புறம் அம்மா இதை பெரியம்மா கிட்ட சொல்லி இது பெரிய பிரச்சனையாகும். தேவையா இது, இது சும்மா சிம்பிளான ஒரு விஷயம், சாதாரணமாக முடிய வேண்டிய ஒரு விஷயம், அதை போய் நான் உங்ககிட்ட சொல்லி பெருசுப்படுத்த விரும்பலன்னு விஜய் நினச்சிட்டே இருக்காங்க. இங்கே அனாமிகாவுக்கு தூக்கமே வரல, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம அவருக்கு தூக்கமே வரமாட்டுது. அன்னைக்கு நைட்டு தான் மகா மொட்டை மாடியில் இருக்கேன், இங்கே மேலே போகிற கிருஷும் வந்துட்டு என்ன மகா என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாதாரணமாக பேச ஆரம்பிக்க அவங்க பிளானை வந்துட்டு நடத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் எங்கள் ரூமில் இருக்க சூர்யா வந்து எங்கே மகாவை காணோம், எங்கே இந்த நேரத்தில் எங்கே போயிருப்பா அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கப்ப எங்கள் மகாவை தேடி நேராக மாடிக்கு போகிறாங்க. மாடியில் அங்கே அதாவது வந்திருக்க கிறிஷ் கூட நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்க பார்த்ததும் எங்கள் சூர்யாவுக்கு தூக்கமே வரல, கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்ன மகா இந்த நைட் நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு மேலே மாடிக்கு போய் கேட்குறாரு. அதுக்கு எங்கள் மகாவும், இல்லைங்க கீழே கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை, அதனால தான் மேலே வந்தேன், பார்த்தா கிறிஷ் இங்கே நின்றுட்டு இருந்தார், அது நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொல்ல, அதெல்லாம் போதும் இந்த டைமில் இங்கெல்லாம் நிற்க வேணாம், பாரு மழை வர மாதிரி இருக்கு, வா போகலாம் அப்படின்னு சொல்ல, மழையா இந்த டைம்லையா அப்படின்னு சொல்லி இங்கே கிருஷி கேட்குறாங்க. கிருஷி கேட்ட உடனே சூர்யாவும், அதெல்லாம் வரும் எனக்கு தெரியும், மழை வரும்னு சொல்லியிருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லி எங்கள் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போக, ஏங்க விடுங்கங்க விடுங்கங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மகா சத்தம் போட்டாலும் விடவே இல்லை. இங்கே வந்து மகாவையும் ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம நினைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டு, சொல்லப்போனால் ஒரு 4-5 நாளையில் எல்லாமே முடிஞ்சிடும் போல், அதுக்கப்புறம் நம்மளும் காலி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு கிறிஷும் இருக்காங்க. உள்ளே போகிற மகா கையை உதறிட்டு, இப்போ எதுக்காக என்னை இழுத்துட்டு வந்தீங்க, என் கைசன் கூட தானே நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இதுதான் நேரமா, பார்க்குறவங்க ஏதாவது நினச்சா என்ன நினைப்பாங்க, இந்த வீட்டில் இருக்கவங்க நான் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இடையில எங்கள் அனாமிகா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே கிறிஷும் மகாவும் பேசிக்கிட்டு இருக்கதை வீடியோவே எடுத்துட்டாங்க. இப்படி தனியாக நைட் டைமில் சிரித்து பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சூர்யா வரத்துக்கு முன்னாடியே வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது சூர்யாவுக்கும் தெரியாது, மகாவுக்கும் தெரியாது, கிறிஷுக்கும் தெரியாது. அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னு அனாமிகா இது சித்ரா தேவிகிட்ட போட்டு காட்ட, இது இப்படியெல்லாம் நடக்குதுன்னா சும்மாவே விடக்கூடாது, இந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிடு, இதை நான் அப்படியே ராஜலக்ஷ்மி அக்கா கிட்ட போட்டு காட்டி அவன் மானத்தை வாங்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாருங்கக்கா இங்கே மகா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கக்கா, இது என்ன நினச்சிட்ருக்கான், இங்கே மாடியில் நின்று அரட்டை அடிக்கிற அளவுக்கு என்ன இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற கூத்த பாருங்கன்னு சொல்லி ராஜலக்ஷ்மி காட்ட, ராஜலக்ஷ்மி வீடியோ பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த வீடியோவை பார்த்து ஒரு பக்கம் இங்கே ராஜலக்ஷ்மி அதிர்ச்சி ஆனாலும் இன்னொரு பக்கம் இந்த வீடியோ எப்படி கிடச்சிது அப்படின்ற மாதிரி இங்கே சித்ரா தேவியை பார்க்க, அது ஒன்றும் இல்லைக்கா, நைட்டு நான் யதார்த்தமாக மாடிக்கு போனப்போ தான் இந்த வீடியோவை எடுத்தேன், நான் மாடிக்கே போகலான்னு பார்த்தேன், ஆனால் அங்கே ரெண்டு பேரும் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் சொன்னால் நீங்களே நம்பவா போகிறீங்க, அதுக்காக தான் வீடியோவே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜலக்ஷ்மி அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன். எங்கள் மகாவை கூப்பிட்றாங்க. இங்கே வா மகா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நம்ம நினச்சது ஒரு வேளை நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டு
நம்ம நினச்சது ஒரு வழியாக நல்லபடியாக நடக்கவும் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அனாமிகாவும் நின்றுட்டு இருக்காங்க அந்த யோசனையில் ரொம்ப சந்தோஷமா. அனாமிகா பக்கத்தில் வந்து நிற்கிற விஜய், என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் மகாக்காவும் அந்த கிறிஷும் மாடியில் அந்த டைமில் நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அதான் அதை வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் சித்ராதேவி அத்தை. அதை தான் பெரிய அத்தைகிட்ட போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நம்ம சூர்யாவை வச்சு பிளான் பண்ணால் இது அத்தை, அதுவும் பெரியம்மாவுக்கு போயிட்டு பெரியம்மா இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு இங்கே சித்ராதேவி சொல்கிறாங்க, முதல்ல இவளுங்க 2 பேரையும் அவங்க அம்மா வீட்டுக்கே சேர்த்து அனுப்புங்க, கூடவே அவனையும் சேர்த்து அனுப்புங்க. இந்த மாதிரி நடந்துக்கிறது என்னக்கா என்னக்கா நம்ம குடும்பத்தில் போய் இப்படிப்பட்ட பொண்ணுங்க, முதல்ல இவங்க எல்லாரையும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. உடனே சித்ராதேவி இதுதான் நேரம் அப்படின்னு நினச்சவங்க இங்கே ராஜலக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் இங்கே மகாவையும் ஐஸ்வர்யாவையும் சரி இந்த பையனையும் சரி எல்லாரையும் ஒரே அடியாக இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுங்கக்கா. இவங்களால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது மான மரியாதை பிரச்சனை ஏற்பட்டுற போதும். இங்கே சூர்யா இருக்கும்போதே மேலே மாடியில் இன்னொரு பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கத இதே போல் வெளியில் வேற எங்காவது இவன் நடந்துக்கிட்டானா அப்புறம் பின்னால் நமக்கு பிரச்சனை வராதா? பார்க்குறவங்க பெரிய குடும்பத்து பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவ பண்ணுற வேலைக்கு மற்றவங்க நம்ம குடும்பத்தை தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, எங்கள் மகா அப்படியே ராஜலக்ஷ்மியையும் சித்ராதேவியும் பார்க்குறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், இந்த மாதிரி பண்ணுறவங்கள சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினச்சி இங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட அனாமிகா அப்புறம் விஜய் எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. பெரியத்த ஒரு வழியாக நம்ம வழிக்கு வந்துட்டாங்க. ஒரு வழியாக இவங்க இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டு மகாவையோ இல்லை ஐஸ்வர்யாவோ வீட்டை விட்டு வெளியில் துரத்துனா சரின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். என்ன அக்கா நமக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்களே நின்றுட்டுருக்கேன். காயத்ரியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த வீடியோவை எடுத்தவங்க யாரோ அவங்க தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அனாமிகாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னக்கா சொல்கிறீங்க? என்னக்கா இப்போ நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களான்னு சொல்ல வர இங்கே சித்ராதேவியை இங்கே உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நான் என்ன சொன்னேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த வீடியோவை எடுத்தது யாரோ அவங்க தான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வாழறதுக்கும் தகுதியான ஆளே கிடையாது. இப்படி நடுராத்திரியில் மேலே மாடிக்கு போய் இவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை எடுத்தவங்க வீட்டுக்குள்ளேயே வீடியோ எடுத்து இந்த மாதிரி மற்றவங்க போட்டு கொடுக்குற வேலையை வச்சுருக்கவங்களால குடும்பத்தில் குழப்பம்தான் உண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோ எடுத்தவங்க இந்த வீட்டில் இருக்க தகுதியான ஆளே கிடையாதுன்னு சொன்னேன். இதில் நீ ஏன் சித்ராதேவியை பயப்படுற? வீடியோ எடுத்தவங்களுக்கு துணையாக நிற்கிறல்ல, அப்போ நீயும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போறியா அப்படின்னு கேட்க, தாத்தா பாட்டி கீழே வர்றவங்களுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. கூடவே சூர்யாவும் கீழே வராங்க. இங்கே பாரு சூர்யா அப்படின்னு சொல்லி காட்டேன். ஆமாம்மா, நைட்டு மகா இங்கே தூக்கம் இல்லைன்னு சொல்லி மேலே மாடியில் போய் பேசிக்கிட்டு இருந்தா. ஆமாம், இதை யார் வீடியோவாக எடுத்து இங்கே வந்து போட்டு காட்டிகிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி பார்க்க, வேற யார், எல்லாம் அனாமிகா தான் ராஜலக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட காயத்ரி அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ இதுக்காக அனாமிகா மேலே பழிய போடுறீங்க அப்படின்ன மாதிரி இங்கே காயத்ரி ராஜலக்ஷ்மிகிட்ட சத்தம் போட, அதுக்கு இங்கே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, நைட்டு நானும் தான் இங்கே ஹாலில் வந்து உட்காந்துருந்தேன். அப்போது இங்கே அனாமிகா நைட் டைமில் கிளம்பி மேலே மாடிக்க போகிறதையும் பார்த்தேன். நானும் அவள் பின்னாடி போனேன், அவள் வீடியோ எடுக்கிறதையும் பார்த்தேன். ஆனால் அதுக்கு அவள் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் கீழே வந்தேன். கொஞ்சம் நேரத்தில் சூர்யா வந்து மகா கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பையன்ட்டையும் பேசிட்டு மகா கூட திரும்ப கீழே போனதையும் பார்த்தேன். ஆனால் இங்கே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டு இருந்ததை நீ வீடியோ எடுத்து இப்படி நடுகாலில் எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாத்தையும் போட்டு காட்டி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிற உன்னோட குணத்தை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு விஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காளே நினைக்கும் போது எனக்கு இன்னும் கேவலமாக இருக்குது. என்ன விஜய், நீ லவ் பண்ண, காதலிச்சு ரொம்ப உயிருக்குயிராக லவ் பண்ண ஒரு காரணத்துக்காக தான் இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இவளை இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறதுக்கே நாங்கள் சம்மதித்தோம். ஆனால் இவளோட எண்ணம் குணம் எல்லாமே கெட்டதாகவே இருக்குது. என்ன காயத்ரி, எதுக்கெடுத்தாலும் ஏன் மருமகன்னு தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பேன். உன் மருமக பண்ண காரியத்தை நீயே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த வீட்டில் வேற யாராவது எங்கள் அனாமிகா யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து போட்டு காட்டினா உனக்கு எப்படி இருக்கும்? அதே போல தான் எங்கள் மகாவை பற்றி எனக்கு தெரியும், சூர்யாவை பற்றி எனக்கு தெரியும். 2 பேருமே ஒழுக்கமானவங்க. அவங்க ஒழுக்கத்தை தவறி வேற எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. இதை பார்த்தா காயத்ரிக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இருந்தாலும் அதுக்காக அனாமிகாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நீங்கள் எடுத்திருக்க முடிவு ரொம்ப பெரிய தப்புக்கான்னு சொல்ல, அப்போ அனாமிகா பண்ணது மட்டும் சரியா? இப்போ அனாமிகா பண்ண வேலைக்கு எல்லார் முன்னிலையிலையும் இங்கே மகா கிட்டேயும் அந்த பையன்கிட்டையும் எங்கள் சூர்யா கிட்டேயும் மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி இல்லைனா நான் எடுத்த முடிவில் தெளிவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அனாமிகாவை பார்த்து எங்கள் விஜய் சொல்கிறாங்க, என்ன அனாமிகா இதெல்லாம் தேவையில்லாமல் எதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை இந்த வீட்டில் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அது இல்லை விஜய், அவங்க ஏதோ நைட் டைமில் தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் வீடியோ எடுத்தேன். எதுவும் நம்மளோட குடும்பத்துக்கு கெட்ட
பேர் வந்துடக்கூடாது இல்லையான்னு சொல்லி இதை உடனே சொன்ன உடனே போதும் நிறுத்து, இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசினேன் உன் கண்ணை பழுத்துருன்னு ராஜலக்ஷ்மி சத்தம் போட இதை கேட்டு காயத்ரியும் சித்ரா தேவியும் அதிர்ந்து போய் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ நீ பண்ண தப்புக்கு எங்கள் மக கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் மகா பக்கத்தில் வர எங்கள் அனாமிகா மன்னிப்பு கேட்குறாங்க. நீ மன்னிப்பு கேட்கறதுனால உன்னை இதோட பெறேன், இதுக்கப்புறம் உன்னால இந்த குடும்பத்தில் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. இது ரொம்ப கீழ்த்தரமான செயல். அடுத்தவங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுறது ரொம்ப 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 மட்டமான ஒரு விஷயம். இதை நீ பண்ணியிருக்க. ஆனால் இதுக்கப்புறம் உன்னால் மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அனாமிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் அதிர்ச்சி ஆனாலும் எங்கள் அனாமிகா மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அனாமிகா பண்ண இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நினச்சி பயங்கரமான ஒரு டென்ஷனில் விஜய் அங்கேருந்து கோவமாக போகிறத பார்த்து அனாமிகாவே பயந்து நிற்கிறாங்க. அனாமிகா இப்படி எல்லா முன்னிலையிலையும் மகா கிட்ட மன்னிப்பு கேட்டது காயத்ரிக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் அனாமிகா பண்ண வேலையால் நம்மளும் அசிங்கப்பட்டு நிற்கிறோமே நினச்சி காயத்ரி கூட அனாமிகா கிட்ட பேசாமல் உள்ளே போய்ட்றாங்க. இந்த மகாவை மாட்டி விட்டு அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா கடைசியில் இந்த பெரியத்தை என்னமோ புதுசாக இப்போ மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளை எல்லார் முன்னிலையிலையும் இப்போ அசிங்கப்படுத்திட்டாங்களே நினச்சி அந்த வருத்தத்தில் எங்கள் அனாமிகாவும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, என்ன அனாமிகா உனக்கு இது போதுமா இல்லை இதுவும் பத்தாதா? நீ என்னதான் பட்டாலும் கடைசி வரைக்கும் திருந்த போகிற ஜென்மமே கிடையாது. இந்த சித்ராதேவி கூட சேர்ந்துட்டு நீ ஆட்ட ஆடுறல, உனக்கு இது சரியான தேவையான ஒரு விஷயந்தான். எங்கள் தங்கச்சி அதாவது என் மகாவை பற்றியே நீ தப்பாக பேசுறியா? கடைசியில் நீ எப்படிப்பட்டவன்னு ஒரு நாள் எங்களுக்கு தெரிய தானே போகுது. அன்னைக்கு இதே மாதிரி வீடியோ ஆதாரத்தோட நாங்களும் வந்து நிற்க தான் போகிறோம். அன்னைக்கு நீ எப்படி வந்துட்டு மாட்டிட்டு தவிக்கிறன்றதை நானும் பார்த்து சந்தோஷப்படத்தான் போகிறேன்னு சொல்லிட்டு போக இதை பார்த்து எங்கள் அனாமிகாவுக்கு பயங்கரமான ஒரு பதட்டமும் இங்கே தொத்திக்குது. ஏன்னா நம்மளை பற்றின வீடியோ ஆதாரமா இந்த ஐஸ்வர்யா தெரிஞ்சுட்டு பேசுகிறாளா தெரியாமல் பேசுகிறாளான்றதே தெரியலேன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. குழம்பி நிற்கிறத பார்த்தா இவளுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியுது. கண்டிப்பாக அது என்னன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா நீ தேவையில்லாமல் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பார்க்க மாட்டியே. இப்படியெல்லாம் நீ செய்கிறனா உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ குழம்பி போயே இரு அனாமிகா. நீ குழம்பிட்டு இருக்க நேரத்தில் எப்படி நான் கண்டுபிடிச்சிருவேன்னு எங்கள் ஐஸ்வர்யாவை நினச்சிட்டே உள்ளே போகிறாங்க. இப்போ அனாமிகா தான் வசமாக தேவையில்லாமல் ஒரு வேலையை செஞ்சு இப்போ ஐஸ்வர்யா கிட்டேயும் சிக்கிக்கிட்டாங்க. கண்டிப்பாக ஐஸ்வர்யா கையால் சிக்கி கையும் களவுமா வீட்டுக்கு முன்னாடி எல்லார்கிட்டையும் எங்கள் அடி தான் வாங்க போகிறாங்க அனாமிகாவும்.